கோவையில் 4 வயது சிறுவனை தாக்கிய பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் 4 வயது மகன் பூபதி பாண்டியன் அப்பகுதியில் உள்ள விக்டரி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் என்ற தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். கடந்த திங்கட்கிழமை சிறுவனை பள்ளியில் இருந்து அழைத்து வர சென்றபோது சிறுவனின் தலையில் இரத்த காயம் இருந்துள்ளது. எந்த முதல் உதவியும் செய்யப்படாமல் சிறுவன் இரத்த காயத்துடன் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த சந்திரன் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார். ஆனால் முறையான தகவல் தர மறுத்துள்ளனர். பின்னர் பள்ளி நிர்வாகத்திடம் மாற்று சான்றிதழ் கேட்டபோது தர மறுத்துள்ளனர். இதனால் சிறுவனை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாற்று சான்றிதழ் பெற்றுத்தர கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்திரன் மனு அளித்தார். எல்லாரும் விளையாடுறதுன்னு உன் வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் நீ விட்டு இருக்க தான் செய்வேன். என்ன ஒன்றுவே நீ நடந்து வச்சு என்ன பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ போய் பண்ணிக்க, நாங்களாம் பண்ண மாட்டோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்க பண்ணேன். என் நம்பர் இந்த ஆன்லேயே இருக்குது, நீங்கள் எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணு சொல்லுவீங்க? நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண பக்கத்தில் தான் சார் வீடு. ஒரு வார்த்தை சொல்லி ஹோட்டலுக்காரங்க கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஆனால் யாரும் சொல்லலை. சரி அதான் போயிட்டு போகணுன்னு சொல்லி டிசி கேட்க போனதுக்கு 3 மாதம் ஃபீஸ் கட்டினா தான் டிசி கொடுப்பான். உன் புருஷன் வந்து காலில் நான் வந்து ஒரு காலில் விடுக்கணுமா, டீச்சர் மாதிரி காலில் திட்டி போட்டீங்க. விக்டரி வித்யாலயா ஸ்கூலு விளாங்குறிச்சி ரோட்டில் இருக்குது சார்.